அதிமுகவின் சட்ட திட்ட விதிகளின்படி வருகிற 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு அதிமுக பொதுக்குழு நடைபெறவுள்ளது. சென்னை வானகரத்தில் கூடவுள்ள பொதுக்குழுவில் அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியில் OPS, சசிகலா உள்ளிட்ட இணைப்பை சாத்தியமாக்கிவிட வேண்டும் என எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி தீவிரம் காட்டி வருகிறது. இதை முன்வைத்து பொதுக்குழுவில் சலசலப்பை ஏற்படுத்தி இணைப்புக்கு பிள்ளையார் சுழி போடுவதற்கான பணிகள் தீவிரமெடுத்துள்ளன. ஆனால் தனக்கு எதிராக எதிர்ப்பு வந்துவிடக் கூடாது என எடப்பாடி நினைக்கிறார். இதற்காக ஸ்வீட் பாக்ஸுகளை களமிறக்கி தனக்கான ஆதரவை அதிகப்படுத்திக் கொள்ள எடப்பாடி வியூகம் வகுத்து வருகிறார் என்று தகவல்கள் கசிகின்றன. இதுகுறித்து அதிமுக உள் விவகாரம் அறிந்த அரசியல் பார்வையாளர் ஒருவரிடம் பேசினோம். அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட பிறகு கட்சி பொதுக்குழுவிற்கு சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்படுவது கிடையாது. டிசம்பர் 15ஆம் தேதி பொதுக்குழுவுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்நாள் முன்னாள் MP, MLAக்கள், தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக பேச்சாளர்கள் என்று 5200 பேருக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதி பொதுக்குழு கூடவுள்ள நிலையில் அதிமுக MLAக்கள் ரகசிய மீட்டிங் ஒன்றை நடத்தி முடித்திருக்கிறார்கள். கூட்டணிக்காக அதிமுகவுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டது. பாஜகவை பகைத்துக் கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என சிட்டிங் அதிமுக MLAக்கள் நினைக்கிறார்கள். இந்த நிலையில் டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள அதிமுக MLAக்கள் சென்னை வந்திருந்தனர். டிசம்பர் 10ஆம் தேதி சட்டசபை கூட்டம் முடிந்த பிறகு மாலை 6 மணியளவில் MLA ஹாஸ்டலில் 15க்கும் மேற்பட்ட அதிமுக MLAக்கள் ஒன்று கூடினர். கோட்டை பிரமுகர் தலைமையில் ஒன்று கூடியவர்கள் பொதுக்குழு தொடர்பாக ஆலோசித்துள்ளார்கள். அப்போது பேசிய கோட்டை பிரமுகர் வடமாவட்ட மாஜி பொதுக்குழுவில் இணைப்பு தொடர்பாக பேச முடிவு செய்திருக்கிறார். அப்படி அவர் பேசும் பட்சத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ளும் நாமும் அது குறித்து பேசுவோம் என்று கூறியுள்ளார். பொதுக்குழுவை அமைதியாக நடத்தி முடிக்க எடப்பாடி தரப்பு சில நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. பொதுக்குழுவிற்கு பிறகு வரவிருக்கும் புத்தாண்டு தினத்தன்று 50 மாவட்ட செயலாளர்களுக்கு சிறப்பு கவனிப்பு இருக்கும் என எடப்பாடி தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. முதற்கட்டமாக 2 முதல் 5 பெரிய ஸ்வீட் பாக்ஸுகள் வரை மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்க எடப்பாடி முடிவு செய்திருக்கிறாராம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பான முதற்கட்ட பட்டுவாடா இது. இதனை மீறி பொதுக்குழுவில் புதுக்குழு என்ன மாதிரியான வியூகத்தை கையில் எடுக்கப் போகிறது என்பதுதான் மர்மம் என்ற சஸ்பென்ஸ் வைத்தார் அவர். இப்படி பொதுக்குழுவிற்கு தயாராகி வரும் எடப்பாடி எந்த திசையிலிருந்து ஆபத்து வந்துவிடுமோ என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். எனவே அதிமுகவில் அடுத்தடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். குமுதம் செய்திகளுக்காக பாபு.